தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான பொதுக்குழு கூட்டம் நடக்க போகிறது. இது அபிஷியலா தளபதி விஜய் அவர்கள் அறிவித்திருக்காங்க. இந்த பொதுக்குழு கூட்டம் எங்க நடக்க போகிறது, எப்ப நடக்க போகிறது, எத்தனை மணிக்கு நடக்க போகிறது, இதுக்கு யார் யாரெல்லாம் அனுமதி, நார்மல் பர்சனும் எப்படி போகலாம் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் தளபதி விஜய் ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும். 2024 அக்டோபர் 27ஆம் தேதி பிரம்மாண்டமாக தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு விக்கிரவாண்டியில நடத்தப்பட்டது. இந்த மாநாடுக்கு அப்புறமா ஒரு பெரிய கூட்டம் இந்த பொதுக்குழு கூட்டம் தான் வருகிற 26ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகிறது. மாநாடுக்கும் பொதுக்குழு கூட்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. மாநாடு தமிழக மக்கள் யார் வேணா பங்கேற்கலாம். இது மக்களுக்கான ஒரு கூட்டம். புதுசா ஒரு கட்சி அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் தளபதி. ஸோ அதை மக்களுக்கு அறிமுகப்படுத்துற ஒரு கூட்டமா தான் மாநாடு எப்பயுமே இருக்கும். ஆனா பொதுக்குழு கூட்டம் அந்த மாதிரி கிடையாது. பொதுக்குழு கூட்டத்துல மேக்சிமம் நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்பார்கள். எப்படி சமீபத்துல மதுரை வாயில்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுக்குழு கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தினாங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்துல அதிமுக நிர்வாகிகள் கலந்துகிட்டாங்க. இதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டமும் நடைபெற போகிறது. ஆனா நம்ம எல்லா அரசியல் கட்சி மாதிரியும் இல்லாம இந்த பொதுக்குழு கூட்டம் மக்களுக்கான கூட்டமா இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணியிருந்தாங்க. இதனால் சென்னையில் ஒரு முக்கியமான ஸ்பாட்டில் சென்னையில் ஒரு பயங்கரமான அவுட்டோர் பிளேஸ் கிரவுண்டை சூஸ் பண்ணி இந்த கிரவுண்டில் இடம் கேட்டிருந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஒய்எம்சி மைதானத்தில். ஸோ ஒரு பிரம்மாண்டமான மைதானம். ஸோ அந்த மைதானத்தில் பொதுக்குழு கூட்டம் நடக்க அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது கேட்ட அடுத்த ஒரு 1 நாள்ல ஒரு பெரிய நெருக்கடி வந்துவிட்டது. திடீர்னு காவல் அதிகாரிகள் இல்லை, இந்த இடத்துல பொதுக்குழு கூட்டம் நடக்கக்கூடாது, இந்த இடத்துல பொதுக்குழு கூட்டம் நடந்தால் ஒரு மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகிடும். ஆல்ரெடி விக்கிரவாண்டியில் பொதுக்குழு கூட்ட மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த மாநாட்டுனாலே ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த டிராஃபிக் அந்த ரோடு பிளாக் பண்ணப்பட்டது. மாநாடு முடிச்ச அப்புறமா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அந்த இடத்துல இருந்து வாகனங்கள் வெளியே போகவே 7 மணி நேரம் ஆச்சு. இந்த சமயத்தில் சென்னையோட ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும் ஏரியாவான போரூர் ஒய்எம்சி மைதானத்தில் இந்த மாதிரி ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்தால் அது சென்னைக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகிவிடும். ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகிவிடும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஒரு விஷயத்த ஒய்எம்சி கிரவுண்ட் அனுமதி கொடுக்கல. ஒருவேளை ஒய்எம்சி கிரவுண்ட் அனுமதி கொடுத்திருந்தால் நார்மல் பர்சனும் அனுமதி சீட்டை யாருமே வாங்காம டைரக்டா எல்லாருமே மாநாட்டுக்கு நம்ம எப்படி போய் பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்துருக்கலாம். ஆனா இப்ப இந்த பொதுக்குழு கூட்டம் எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈசிஆர் சாலையில நடக்க போகிறது அப்படிங்கிற அபிஷியலான அப்டேட் கொடுத்திருக்காங்க. வருகிற 26ஆம் தேதி தான் இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்க போகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு நாங்கள் எப்படி ப்ரோ போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ நாமலாம் போக முடியாது. ஒன்லி தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் மட்டுமே இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் 2000 பேருக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு தான் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. இண்டோர்ல அந்த பொதுக்குழு கூட்டம் நடக்க போகிறது. ஒருவேளை நிர்வாகிகளை இல்லைன்னா நாம் எப்படி போறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்காங்க. ஸோ 2000 பாஸ் பொதுக்குழு கூட்டத்துக்கு கொடுத்துருக்காங்களா. ஸோ 2000 பாஸ் இருக்கு. அந்த 2000 பாஸ்ல உங்களுக்கு ஒரு வேளை ஒரு பாஸ் கிடைத்தால் எப்படி ஆடியோ லான்ச்சுக்கு பாஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி பொதுக்குழு கூட்டத்துக்கும் பாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2000 பாஸ்ல உங்களுக்கும் பாஸ் கிடைச்சா நீங்களும் உள்ள போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க சொல்லலாம், ஸோ ஆடியோ லான்ச்லாம் பாஸே இல்லாம பல பேர் உள்ள போயிருக்காங்க, அதே மாதிரி பொதுக்குழு கூட்டத்திலையும் போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இது பிரம்மாண்டமான பொதுக்குழு கூட்டம். முக்கியமாக தளபதி விஜய் அவர்களுக்கு ஒய்ஸ் செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கு. இது எல்லாமே தாண்டி நார்மல் பாஸ் இல்லாமல் உள்ள போக முடியாது. அதனால வருகிற 26ஆம் தேதி பாஸ் இருக்கிறவங்களால மட்டுமே பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க முடியும்.
இந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு சில தகவல்களும் வந்து கிடைத்திருக்கு. இது வந்து மாநாடு மாதிரி வந்து இந்த அரசியல் கட்சியை பத்தி பேசுறதும் அந்த அரசியல் கட்சியை பத்தி பேசுறதும் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்வதும் அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தளபதி விஜய் கிட்ட வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை வந்து ஓப்பனா வந்து கேட்க போகிறோம். ஸோ கண்டிப்பா வந்து நிர்வாகிகள் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை வந்து பனையூர் ஆஃபீஸில் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த டைம் வந்து ஓப்பனாக வந்து கேட்க போகிறோம். அஃபிஷியலாக வந்து தளபதி விஜய் அவர்கள் அவங்களோட நிர்வாகிகளுக்கு வந்து இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறமா தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் மார்ச் முதல் வாரத்திலிருந்து தன்னோட முழு நடைப்பயணம் வந்து தமிழகம் முழுவதும் வந்து செல்ல இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு. அதுக்கான டிஸ்கஷனும் வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து நடைபெற இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து ஆரம்பித்து ஒரு வருடத்திற்கு மேல வந்து ஆகிவிட்டது. இந்த 2வது வருடத்தை வரவேற்கிற விதமா வந்து சில விழாக்களும் வந்து நடக்க இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து தளபதி விஜயை தவிர அவர் யாருமே வந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து ஒரு சர்ச்சை வந்து இப்போ வந்து எழுந்து கொண்டு இருக்கு. முக்கியமாக வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அதிமுகல இருந்து 2-3 பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. இந்த ஒரு தவறு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல தளபதி வந்து ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்களா. அதனால தளபதி விஜய் அவர்கள் ஸ்பீச் மட்டுமே வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து வழக்கம் போல எல்லா சேனல்லையும் வந்து 9 மணிக்கு வந்து இந்த பொதுக்குழு ஆரம்பிக்க போகிறது. 9 மணிலிருந்தே அன்னைக்கு நைட்டுல இருந்தே வந்து இதுக்கான வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரிலீஸ் ஆகிக்கொண்டு இருக்கும். எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்து இதை வந்து கவர் பண்ணிட்டும் இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து தளபதி விஜய் அவர்கள் நடைப்பயணம் செல்ல போகிறார்கள். ஸோ இது வந்து ஒரு பிரம்மாண்டமாக நடக்க போகும் பொதுக்குழு கூட்டம் மட்டும் கிடையாது. தளபதி விஜய் அவர்களோட முழு அரசியல் என்ட்ரிக்கான புள்ளியே இதுதான், ஆரம்ப புள்ளியே இதுதான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால இந்த பொதுக்குழு கூட்டம் தமிழகத்துல வந்து ஒரு புதிய எப்படி வந்து மாநாடு வந்து ஒரு புதிய சகாப்தம் வந்து பண்ணதோ அதே மாதிரி வந்து பொதுக்குழு கூட்டமும் ஒரு புதிய சகாப்தம் வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப டிசிப்ளினா இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்க போகிறது. மதியம் 1 மணி வரைக்கும் வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்க போகிறது. ஸோ அதனால வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் தமிழகத்துல ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட இருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னா, நீங்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான பொதுக்குழு கூட்டம் நடக்க போகிறது. இது அஃபிஷியலா தளபதி விஜய் அவர்கள் வந்து அறிவித்திருக்காங்க. இந்த பொதுக்குழு கூட்டம் எங்க நடக்க போகிறது, எப்ப நடக்க போகிறது, எத்தனை மணிக்கு நடக்க போகிறது, இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் அனுமதி, ஸோ நார்மல் பர்சனும் எப்படி வந்து போகலாம் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் தளபதி விஜய் ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும். 2024 அக்டோபர் 27ஆம் தேதி பிரம்மாண்டமாக தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு விக்கிரவாண்டியில வந்து நடத்தப்பட்டது. இந்த மாநாடுக்கு அப்புறமா ஒரு பெரிய கூட்டம் வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் தான் வருகிற 26ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகிறது. மாநாடுக்கும் பொதுக்குழு கூட்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. மாநாடு வந்து தமிழக மக்கள் யார் வேணா வந்து பங்கேற்கலாம். இது வந்து மக்களுக்கான ஒரு கூட்டம். புதுசாக ஒரு கட்சி வந்து அரசியல் கட்சி வந்து ஆரம்பித்திருக்கிறார் தளபதி. ஸோ அதை வந்து மக்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிற ஒரு கூட்டமாக தான் வந்து மாநாடு வந்து எப்பயுமே இருக்கும். ஆனால் பொதுக்குழு கூட்டம் அந்த மாதிரி கிடையாது. பொதுக்குழு கூட்டத்தில் மேக்சிமம் வந்து நிர்வாகிகள் மட்டுமே வந்து பங்கேற்பார்கள். எப்படி வந்து சமீபத்தில் வந்து மதுரை வாயிலில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுக்குழு கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அதிமுக நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டமும் நடைபெற போகிறது. ஆனால் நம்ம எல்லா அரசியல் கட்சி மாதிரியும் இல்லாமல் இந்த பொதுக்குழு கூட்டம் மக்களுக்கான கூட்டமாக இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணியிருந்தாங்க. இதனால் வந்து சென்னையில் ஒரு முக்கியமான ஸ்பாட்டில் சென்னையில் வந்து ஒரு பயங்கரமான அவுட்டோர் பிளேஸ் கிரவுண்டை வந்து சூஸ் பண்ணி இந்த கிரவுண்டில் வந்து இடம் வந்து கேட்டிருந்தாங்க.
எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஒய்எம்சி மைதானத்தில். ஸோ வந்து ஒரு பிரம்மாண்டமான மைதானம். ஸோ அந்த மைதானத்தில் வந்து பொதுக்குழு கூட்டம் நடக்க அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது கேட்ட அடுத்த ஒரு 1 நாள்ல வந்து ஒரு பெரிய நெருக்கடி வந்து விட்டது. திடீர்னு வந்து காவல் அதிகாரிகள் இல்ல இந்த இடத்துல பொதுக்குழு கூட்டம் நடக்கக்கூடாது, இந்த இடத்துல பொதுக்குழு கூட்டம் நடந்தா ஒரு மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் வந்து ஆகிடும். ஆல்ரெடி வந்து விக்கிரவாண்டியில் வந்து பொதுக்குழு மாநாடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த மாநாட்டுனாலே வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த டிராஃபிக் வந்து அந்த ரோடு வந்து பிளாக் பண்ணப்பட்டது. மாநாடு முடிச்ச அப்புறமா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வந்து அந்த இடத்துல இருந்து வாகனங்கள் வெளியே போகவே 7 மணி நேரம் வந்து ஆச்சு. இந்த சமயத்தில் சென்னையோட ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும் ஏரியாவான போரூர் ஒய்எம்சி மைதானத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்தால் அது வந்து சென்னைக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகிவிடும். ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் வந்து ஆகிவிடும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து இந்த ஒரு விஷயத்த ஒய்எம்சி கிரவுண்ட் வந்து அனுமதி கொடுக்கல. ஒருவேளை ஒய்எம்சி கிரவுண்ட் வந்து அனுமதி வந்து கொடுத்திருந்தால் நார்மல் பர்சனும் அனுமதி சீட்டை யாருமே வாங்காம டைரக்டா வந்து எல்லாருமே வந்து மாநாட்டுக்கு நம்ம எப்படி போய் பார்த்தோமோ அதே மாதிரி வந்து பார்த்துருக்கலாம். ஆனா இப்ப இந்த பொதுக்குழு கூட்டம் எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஈசிஆர் சாலையில வந்து நடக்க போகிறது அப்படிங்கிற அஃபிஷியலான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. வருகிற 26ஆம் தேதி தான் இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்க போகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு நாங்கள் எப்படி ப்ரோ போகிறது அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும். ஸோ வந்து நாமலாம் போக முடியாது. ஒன்லி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் மட்டுமே வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் வந்து 2000 பேருக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு தான் சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கு. இண்டோர்ல வந்து அந்த பொதுக்குழு கூட்டம் நடக்க போகிறது. ஒருவேளை நிர்வாகிகளை இல்லைன்னா நாம் எப்படி போறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதுக்கும் ஒரு வழி வந்து வச்சிருக்காங்க. ஸோ 2000 பாஸ் வந்து பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ 2000 பாஸ் வந்து இருக்கு. அந்த 2000 பாஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு பாஸ் வந்து கிடைத்தால் எப்படி வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பாஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி வந்து பொதுக்குழு கூட்டத்துக்கும் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2000 பாஸ்ல வந்து உங்களுக்கும் பாஸ் கிடைச்சா நீங்களும் உள்ள போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க சொல்லலாம், ஸோ ஆடியோ லான்ச்லாம் வந்து பாஸே இல்லாமல் பல பேர் வந்து உள்ள போயிருக்காங்க, அதே மாதிரி பொதுக்குழு கூட்டத்திலையும் போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது பிரம்மாண்டமான பொதுக்குழு கூட்டம். முக்கியமாக வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஒய்ஃப் செக்யூரிட்டி பாதுகாப்பு வந்து இருக்கு. இது எல்லாமே தாண்டி நார்மல் பாஸ் இல்லாமல் உள்ள போக முடியாது. அதனால வந்து வருகிற 26ஆம் தேதி பாஸ் இருக்கிறவங்களால மட்டுமே வந்து பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பங்கேற்க முடியும். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு சில தகவல்களும் வந்து கிடைத்திருக்கு. இது வந்து மாநாடு மாதிரி வந்து இந்த அரசியல் கட்சியை பற்றி பேசுறதும் அந்த அரசியல் கட்சியை பற்றி பேசுறதும் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்வதும் அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தளபதி விஜய் கிட்ட வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை வந்து ஓப்பனாக வந்து கேட்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நிர்வாகிகள் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை வந்து பணியூர் ஆஃபீஸில் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த டைம் வந்து ஓப்பனாக வந்து கேட்க போகிறோம். அஃபிஷியலாக வந்து தளபதி விஜய் அவர்கள் அவங்களோட நிர்வாகிகளுக்கு வந்து இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறமா தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் மார்ச் முதல் வாரத்திலிருந்து தன்னோட முழு நடைப்பயணம் வந்து தமிழகம் முழுவதும் வந்து செல்ல இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு. அதுக்கான டிஸ்கஷனும் வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து நடைபெற இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து ஆரம்பித்து 1 வருடத்திற்கு மேல வந்து ஆகிவிட்டது. இந்த 2வது வருடத்தை வரவேற்கிற விதமா வந்து சில விழாக்களும் வந்து நடக்க இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து தளபதி விஜயை தவிர அவர் யாருமே வந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து ஒரு சர்ச்சை வந்து இப்போ வந்து எழுந்து கொண்டு இருக்கு. முக்கியமாக வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அதிமுகல இருந்து 2-3 பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. இந்த ஒரு தவறு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல தளபதி வந்து ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்களா. அதனால தளபதி விஜய் அவர்கள் ஸ்பீச் மட்டுமே வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து வழக்கம் போல எல்லா சேனல்லையும் வந்து 9 மணிக்கு வந்து இந்த பொதுக்குழு ஆரம்பிக்க போகிறது. 9 மணிலிருந்தே அன்னைக்கு நைட்டுல இருந்தே வந்து இதுக்கான வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரிலீஸ் ஆகிக்கொண்டு இருக்கும். எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்து இதை வந்து கவர் பண்ணிட்டும் இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து தளபதி விஜய் அவர்கள் நடைப்பயணம் செல்ல போகிறார்கள். ஸோ இது வந்து ஒரு பிரம்மாண்டமாக நடக்க போகும் பொதுக்குழு கூட்டம் மட்டும் கிடையாது, தளபதி விஜய் அவர்களோட முழு அரசியல் என்ட்ரிக்கான
புள்ளியே இதுதான், ஆரம்ப புள்ளியே இதுதான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால இந்த பொதுக்குழு கூட்டம் தமிழகத்துல வந்து ஒரு புதிய எப்படி வந்து மாநாடு வந்து ஒரு புதிய சகாப்தம் வந்து பண்ணதோ அதே மாதிரி வந்து பொதுக்குழு கூட்டமும் ஒரு புதிய சகாப்தம் வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப டிசிப்ளினா இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்க போகிறது. மதியம் 1 மணி வரைக்கும் வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்க போகிறது. ஸோ அதனால வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் தமிழகத்துல ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட இருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்க வந்து தளபதி விஜய் அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்துல என்ன பேசுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.